2 டேஸ்க்கு முன்னாடி சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். காற்றோடு வந்து மழை எப்படி பெய்யுது பாருங்கள். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நேரத்தில் வந்து சூடாக வந்து இஞ்சி டீ குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து மீன் பொடி மாஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீன் பொடி மாஸ் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மீன் பொடி மாஸ் செய்கிறதுக்காக முதல்ல தண்ணியில் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின் வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பொடி மாஸ் வந்து முள் இல்லாத மீன் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வஞ்சரம் இல்லைனா வந்து கொடுவா மீனில் வந்து நல்லாயிருக்கும். பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து ஒரு 3 எடுத்துக்குங்க. நல்லா பொடிசாக வந்து சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து போட்ட பிறகு நல்லா எண்ணெயில் வந்து இது மாதிரி வதக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நல்லா மெலிசாக வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து போட்ட பிறகு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து லேசாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த ஃபிஷ் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெப்பர் வந்து 1/2 ஸ்பூனுக்கு மேலே வந்து போட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து இதில் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து விடாமலே எண்ணெயிலேயே வந்து நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ் பொடி மாஸ் வந்து ரசம் இல்லைனா வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் பொடி மாஸ் பாருங்கள் 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பச்சை மிளகாய் போட்டால் கூட இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காரமாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வந்து இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம இப்போ சேர்க்கலை. ஸோ உங்கள்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு 4-5 வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. மீன் பொடி மாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து முள் இல்லாத மீனாக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான் 65 வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ப்ரான் 65 வந்து எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கலாம். ஓகே பாய்.